பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 16வது வகுப்பு 31வது ஸ்லோகம். சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்ததே. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்ததே. 27வது ஸ்லோகம் முதல் 32வது ஸ்லோகம் வரை தியான பலனை பகவான் பேசி வருகின்றார் என்று பார்த்தோம். அதில் 28 முதல் 32 வரை ஞான பலனை அடைந்த ஞானியினுடைய பார்வை அதை சொல்லி வருகின்றார். ஏற்கனவே சொல்லி வந்த கருத்துக்களை முதல் வரியிலும் அந்த ஞானிக்கு வருகின்ற அவன் மனதை பற்றிய அந்த பலனை பற்றிய கருத்துக்களை 2வது வரியிலும் பேசுகின்றார். இந்த ஞானிதான், இப்படிப்பட்ட ஞானிதான், இவன்தான் உயர்ந்த பக்தன். பக்தியை பற்ற கருத்துக்களை பகவான் பின்னால் பேச போகிறார். 7வது அத்தியாயத்திலும் பக்தர்களை பற்றி பேசுவார். 12வது அத்தியாயம் பக்தி யோகமாக முழுமையாக இருக்கப் போகின்றது. ஆக இங்கு ஒருவரை பற்றிய அறிவு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம்தான் அவர் மேலே நம்முடைய அபிப்பிராயம், அன்போ அல்லது வெறுப்போ இருக்கும். பழக பழக பாலும் புளிக்க என்பது போல சில நேரத்தில் அப்படியும் ஆகும், எவ்வளோ அன்புக்குரியவர்களாக இருந்தாலும். ஆக அன்பு என்பது அறிவினுடைய அளவுகோலாகவும் உள்ளது. அன்பு என்பது அறிவினுடைய அளவுகோலாகவும் இருக்கின்றது. ஆக ஒருவன் எவ்வளவு தூரம் பகவானை பக்தி செலுத்த முடியும் என்றால் எவ்வளவு தூரம் பகவானை புரிந்துள்ளான் என்பதை பொறுத்து இருக்கின்றது. எவ்வளவு தூரம் இறைவன் மீது பக்தியை செலுத்த முடியும் என்றால் பகவானை பற்றி எந்த அளவுக்கு புரிந்துள்ளார்களோ அந்த அளவிற்குத்தான் அந்த பக்தியுடைய அளவும் இருக்கப் போகின்றது. ஆக இங்கு ஞானிதான் உண்மையான மேலான பக்தன் என்கின்றார். அதை 2வது வரியில் பேசுவார். முதல் வரி பார்ப்போம். மாம் என்றால் என்னை, எப்படிப்பட்டவனாகி என்னை? சர்வபூதஸ்திதஹ, எல்லா ஜீவராசிகளிடமும் இருக்கின்ற எண்ணெய். எவன் ஒருவன் பஜதி, பக்தி செலுத்துகின்றானோ, வழிபடுகின்றானோ, போற்றுகின்றானோ அவன் பரம பக்தனாக இருக்கின்றான். இந்த பக்தன் எப்படிப்பட்டவனாக, எந்த அறிவு உடையவனாக இருக்கின்றான்? மேலும் சொல்லுகின்றார், பார்ப்போம். ஏகத்துவம், ஒரே ஒரு பொருள் தான் இருக்கின்றது என்று, ஆஸ்திதக என்று உணர்ந்தவனாக, இருப்பது ஒன்றுதான், ஒரே பரம்பொருள்தான் என்று உணர்ந்தவனாக. ஒன்று பரம் அஃது இன்பம் என்று உரைத்தாய் தாயுமானவனே சொல்வார் பாரதியார். தாய்மன சுவாமி பற்றி சொல்லும்போது, ஒன்று பரம் அஃது இன்பம் என்று உரைத்தாய் தாயுமானவனே, நின்ற பரத்து மாத்திரமோ நில்லா இகத்தும் நிலை நிற்பாய் நீ என்று சொல்வார். ஆக இங்கு ஏகத்துவம் ஆஸ்திதக, ஒரே ஒரு பொருள்தான் இருக்கின்றது என்று உணர்ந்தவனாக, ஒன்றிலேயே நிலைத்தவனாக, ஒன்றுதான் நிலைத்த பொருள் என்று உணர்ந்தவனாக, ஆமாம், எல்லா பொருள்களில் நிறைந்தவனாக என்னை எவன் ஒருவன் வழிபடுகின்றானோ, போற்றுகின்றானோ, ஐயனே உனையன்றி ஒரு தெய்வமும் கையினால் தொழவும் கருதேன் கண்டாய், பொய்யனாகிலும் பொய்யுரையேன் சுத்த மெய்யனாம் உனக்கே வெளியாகுமே சொல்கிறார். நீ ஒருத்தந்தான் இருக்க, உன்னைத்தான் நான் முழுமையாக நம்பி இருக்கின்றேன் அப்படி சொல்லி சொல்கிறார். ஆக அப்படி வழிபடுகின்றானோ, போற்றுகின்றானோ என்றால் என்ன பொருள்? பகவானுக்காக கோவிலுக்கு போகிறோம், பூஜை முதலெல்லாம் செய்கின்றோம். இங்கு பகவான் சொல்வது படி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் இருக்கின்றார் என்றால் என்ன செய்யணுமா? அதை பகவான் மேலும் சொல்லுகின்றார். மக்கள் சேவை மகேசன் சேவை என்பது போல இங்கு ஒரு ஜீவராசிக்கு, ஒரு மனிதனுக்கு செய்யும் சேவை, அதுவே பகவானுக்கு செய்கின்ற தொண்டு சேவை. ஏன், எப்படி? அனைத்துள்ள அவர்தான் இருக்கின்றார். ஒரு தனி மனிதனுக்கு செய்தாலும் கூட, ஒரு ஜீவனுக்கு செய்தாலும் யாருக்கு செய்கிற சர்வீஸ், யாருக்கு செய்கிற வழிபாடு? அந்த இறைவனுக்கே செய்கின்ற வழிபாடு. அப்படி உணர்ந்தவனாக
இதிலெல்லாம் அவர் இல்லை, இது வேறு அவர் வேறு அப்படிலாம் இல்லை. எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே சொல்கிறார். எவ்வுயிர் திரளுக்குள்ள நீதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி என்னை அவ்வாறு வழிபடுகின்றானோ, பஜத்தி என்றால் வழிபடுகின்றானோ, அவனுக்கு என்ன பலன்? இரண்டாவது வரி பார்ப்போம். சர்வதா, எந்த விதத்திலும் எப்படியோ அவன் வாழ்ந்த போதிலும். சர்வதா என்றால் எந்த விதத்திலும் எப்படியோ அவன் வாழ்ந்த போதிலும். சக, அந்த யோகியானவன், மயி வர்த்ததே, அவர்கள் என்னிடத்திலேயே இருக்கிறார்கள். சர்வதா ஏன கேன அப்பி, அவன் எங்கு எப்படி என்ன செய்து கொண்டிருந்தாலும் அந்த யோகியானவன், ஞானியானவன், ஞான நிஷ்டையானவன், அந்த பக்தனானவன் என்னிடத்திலேயே இருக்கின்றான். அப்போ என்ன? நானும் அவனிடத்தில் இருக்கின்றேன். ஞானிக்கு ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துடுறார், பிளாங்க் செக்கை கொடுத்துடுறார். அவன் எப்படி இருந்தாலும் என்று இங்கு ஒரு அர்த்தம் சொல்லுகின்றார். சர்வதா என்றால் சர்வதா வர்த்தமான அப்பி. இங்கே அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் சூழ்நிலை, செயல் எல்லாம் எதனால் வரும்? பிராரப்த கர்ம வசத்தினால் வரும். இந்த பிராரப்தமானது அவனுக்கு, யாருக்கு? இந்த ஞானிக்கு தடையாக இருக்காது. பிராரப்தம் எதுவுமே தடையாக இருக்காது. எந்த பிராரப்தத்தில் அவன் இருந்தாலும் அவன் என்னிடத்தில் தான் இருக்கின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரவருடைய பிராரப்த கர்மத்தினால் யார் யார் எந்தெந்த செயல்களுக்குள் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படி வாழ்ந்தாலும் அவர்கள் எந்நிலை நின்றால் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே சொல்கிறார் பாருங்க. அதுபோல் எப்படி இருந்தாலும் என்னை மறவாமல் என்னை பற்றி ஞானத்தில் நிலைத்தவனாக, நிலை பெற்றவனாக இருந்தால் அவன் எந்த நிலையில் அவனுடைய செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அவன் என்னிடத்திலேயே இருக்கின்றான். என்னை விட்டு அவனும் விலகுவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை சொல்லி சொன்னார். இப்போ தான் பார்த்தோம் நம்ம. இதுவே இந்த ஸ்லோகத்துடைய கருத்து. இதில் கைவழி நவனியத்தில் அழகாக சொல்கிறார். தத்துவ விளக்க படலத்தில் வேத கண்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும். இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமான ஒரு பாடல் இது. அவர்கள் அவருடைய பிராரப்தத்தின் வசத்தின்படி அவர்கள் எப்படி எந்த நிலையில் என்னவாக வாழ்ந்தாலும் கூட, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமே, என் நிலையில் நின்றாலும் எத்தொழில் செய்தாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனகத்தே, அப்படி பட்டினத்தாரன் சொல்கிறார். இங்கே தாண்டவராய சுவாமி அழகாக சொல்கிறார் பாரும்போது, தத்துவ விளக்க படலத்தை 90வது பாடல். வேத கண்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும், ஆதலால் விவகாரங்கள் அவரவருக்கு ஆவதாகும். அர்த்தம் புரியுது பாருங்க. இந்த பிராரப்த கர்மத்தால் வந்த செயல்கள் இருக்கே, அது அவங்கவுங்களுக்கு உரியதாக இருக்கும். அந்தந்த விவகாரம் அவரவர்கள் அதற்கேற்றவள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்களே அடுத்து சொல்கிறார் பாருங்க. மாதவம் செய்யணும் செய்வர், வாணிபம் செய்யணும் செய்வர், பூதளம் புறப்பர், ஐயம் புகுந்துண்பார் ஜீவன் முக்தர். அழகான பாடல் இது. ஜீவன் முக்தர் எப்படி இருப்பாங்க? இப்படி இருந்தால் தான் ஜீவன் முக்தன், இல்லைனா ஜீவன் முக்தன் இல்லை, அப்படிலாம் இல்லை. அதை பகவானன் சொல்கிறார். அது அப்படியே அழகாக பொருத்தமாக இங்கே தாண்டவராஜ சுவாமிகள் தத்துவ விளக்க படலத்தில், கைவில் நவநீத தத்துவ விளக்க படலத்தில் 90வது பாடலில் சொல்கிறார் ஜீவன் முக்தரை பற்றி சொல்லும்போது. அடுத்து இன்னொன்று சொல்லுவார் 91வது பாடலில். சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார், கண்முன் நின்றது புசிப்பார், வெயில் நிலவாய் விண் விழுது விழுந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாக ஒன்றும் பாரார். எதுவுமே அவனுக்கு புதுமையாக தெரியாது, ஆச்சரியமாக இருக்காது, அதிசயன்றது ஒன்றுமே இருக்காது. நன்று தீது எண்ணார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். பொன்றிய சவம், செத்து போய் எடுத்துகிட்டு போகிற சவமானது திடீர்னு எந்திரிச்சு வந்துருச்சுன்னு சொன்னாக்க கூட ஓஹோன்னு போயிட்டே இருப்பாராம். அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. நம்ம அப்படி ஆகுதுன்னா ஒரு சவம் எழுந்திரிச்சு வந்துருந்தா என்ன பண்ணுவோம்? அதை விடுவோமா என்ன? வீட்டுக்குள்ளே விட மாட்டோம், என்னவோ தெரியல, பயந்துக்கும். அதான் சொல்கிறேன், பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாக ஒன்றும் பாரார், நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். ரொம்ப அழகான பாடல்கள். ஆக எந்த பிராரப்தத்தில் இருந்தாலும் அவன் என்னிடத்தில் தான் இருக்கின்றான். இதுவே இந்த ஸ்லோகத்துடைய சாரம். பொதுவாக நமக்கு நாம் செய்கின்ற செயல், சூழ்நிலை, இடம் இவற்றை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு இருக்கிறதில்லை. ஏதோ மாற்றி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம். எப்போ பார்த்தாலும் அதே ஆஃபீஸ், அதே விவகாரம், அதே சமையல் சொல்லி நமக்கு ஒரு சலிப்பு இருக்குது. அதிலெல்லாம் நமக்கு அக்செப்டன்ஸே வரதில்லை. செய்கிறது சரி, நம்முடைய
கடமை இதை செய்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லி ஆர்வத்தோடு செய்யாமல் ஏதோ கடனே என்று விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இங்கே மோட்சம் என்றால் என்ன நினைக்கிறாங்க, நாம் செய்கிற செயல்களை மாற்றிக்கொள்ளுதல், சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளுதல், இருப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல், அப்படிலாம் சொல்லி நினைக்கிறோம். ஆரம்பத்தில் வேணும்னா அப்படிலாம் இருக்கலாம், மனநிலை அப்படி இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இறுதியில் என்ன வேண்டுமென்றால், நான் எதை செய்து கொண்டிருந்தாலும் எங்கு இருந்தாலும் நான் திருப்தியாக இருக்கின்றேன், இந்த திருப்தி நம்முடைய மனதிற்குள் வர வேண்டுமா? ஆக மோட்சத்தை அடைந்து விட்டால் நான் என் வீட்டில் இருக்கக்கூடாது, அதாவது இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் நினைக்கின்ற நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை. அப்படிலாம் இல்லை. அதற்காக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் செல்லும் இடமெல்லாம் தடை என்று வேறு நினைக்கின்றோம். பகவான் சொல்லுகின்றார், அப்படிலாம் கிடையாதுப்பா. ஞானத்தை அடைந்த பிறகு அவரவர்கள் என்னென்ன செயல்கள் ஈடுபட்டு கொண்டுள்ளார்களோ, அந்த என்னென்ன செயல்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதிலும் அவர்கள் எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கின்றார்கள். உண்மை என்னவென்றால், இதைத்தான் நான் செய்வேன், செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற அடமெண்ட் நிபந்தனை இருக்கின்ற வரை நமக்கு மோட்சம் கிடையாது. அது எதுவாக இருக்கட்டும், அதில் ஒரு நிபந்தனை, அது தடையாக இருப்பதாக கருதக்கூடாது. அப்படி கருதி இருந்தால், அந்த நிபந்தனையில் உறுதியாக இருந்தால், அந்த அடமெண்ட் இருக்கு பாருங்கள், இப்படித்தான் இருக்கணும் என்று சொன்னால் அது மோட்சம் கிடையாது. அப்படி இருப்பது தான் மோட்சம் என்று நினைத்தால் அது மோட்சம் இல்லை. ஆக ஆரம்பத்தில் நாம் கருதுகிற மாதிரி இருக்கணும் என்ற நிபந்தனை விதித்து இருக்கலாம், ஆனால் அதை பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டும், தவறு கிடையாதுன்றார். ஆனால் ஆகவே ஞானத்தை அடைந்த பிறகு மோட்சம் என்பது நம்முடைய செயல்கள் சூழ்நிலைகள் இவர்களில் மாறுதல் இருக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறேன் பாருங்க. அப்படிலாம் இல்லை. திருப்தி இருக்க வேண்டும் செய்வதில், அந்த திருப்தியை அவன் அடைவான். சர்வதா வர்த்தமானக அப்படி சொன்னால், அவன் எது செய்து கொண்டிருந்தாலும் அவன் என்னிடத்தில் இருப்பான். எத்தொழிலை செய்தாலும் முக்தர் மனமிருக்கும் மோனர். அவன் என்ன செய்துக்கிட்டு இருக்கானோ அதே கூட செய்து கொண்டிருப்பான். அவன் மனது மட்டும் மோட்சம் என்ற மனநிலையில் திருப்தியோடு அந்த செயல்களை எல்லாம் அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். விவசாயியாக இருந்தால் விவசாயம் பண்ணுவான், தொழிலாளியாக இருந்தால் தொழிலை பண்ணிக்கிட்டு இருப்பார். அது என்ன வேலை செய்துக்கிட்டு இருக்காரோ அந்த தொழிலை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். தேவையான காலத்திற்கு தேவையான அளவிற்கு பிராரப்தம் அனுமதிக்கின்ற வரை அவற்றையெல்லாம் தன்னுடைய மோட்சத்திற்கான வெளி அடையாளங்களாக அவன் கருதி கொள்ளவில்லை. இப்படி இருந்தால் தான், இந்த அடையாளம் தான் மோட்சம், இப்படி இல்லைன்னா மோட்சம் இல்லை, அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் அவன் மனதில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்ததொரு நிறைநிலை. ஆக நாம் கோவிலுக்கு சென்று பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா 1 மணி நேரம் பகவானை நினச்சதான் நாம் நினைக்கிறோம். வீட்டில் சுத்தம் பண்ணுறது அல்லது வேறு ஏதாவது செய்தோம்னா திருப்தி இருக்கா? வீட்டிலே பூஜை செய்தவரை நமக்கு திருப்தி இருக்கான்னா இல்லை. கோயிலை சுத்தம் பண்ணால் ஏதோ ஒரு பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்ததாக நாம் நினைக்கின்றோம், அது ஒரு திருப்தி இருக்குது. ஆனால் ஞானியை பொறுத்தவரை எல்லாமே எங்குமே இருப்பது இறைவன் மற்றும் இறைவனேத்தான், எல்லாம் இறைவனுடைய இடமே, இருப்பிடமே, அவர் இருக்கும் இடமே என்று உணர்ந்த காரணத்தினால் அவர் எதை செய்தாலும் அவர் திருப்தி அடைகின்றார். எதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கார் அதெல்லாமே கண்ணால் காண்பதுன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, மண்ணோட 5 அயங்குயிர் யாவுமே அண்ணலே நின் அருள் வடிவாகும். என்னெல்லாம் செய்கிறார் எல்லாம் அவருடைய தான். அவர் செய்கிற செயலெல்லாம் பூஜை தான். ஆமாம், பார்த்தா கடவுளை பார்க்க தான் நினைக்கிறார், கேட்டால் கடவுள் விஷயத்துக்கு நாம் கேட்டு தான் நினைக்கிறார். எல்லாமே கடவுளுடைய செயலாகவே அவர் மனதிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் என்னை மனதில் வைத்து இந்த செயல்களை செய்வதனால் அவன் என்னிடத்திலே இருக்கின்றவன் ஆகின்றான். ஆக இதனுடைய பொருள் என்னவென்றால், அவரவர்களுடைய பிராரப்தத்தில் இருப்பார்கள். யாருக்கு என்ன கர்மம் இருக்கின்றதோ யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. யாருக்கு என்ன கர்மம் இருக்கின்றது என்பது யாருக்கு தெரியும் என்றால் அவரவர்களுக்கே கூட தெரியாது. ஆமாம், ஞானத்திற்கு பிறகும் அவரவர்களுடைய செயல்களையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்த போதிலும் அவர்கள் என்னிடத்திலே இருப்பார்கள். மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை சொன்னது போல, இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், தன்னுடைய சக்திக்கு மீறிய சூழ்நிலையில் யாருக்கு என்ன சூழ்நிலை இருக்கின்றதோ, யார் எங்கெங்கே இருக்கின்றார்களோ, எப்படி இருக்கின்றார்களோ அப்படியே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திருப்தியுடன். அதைத்தான் மோட்சம் சொல்கிறோம்.
ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது நடக்காவிட்டாலும் கூட பிறகு சில விஷயங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆக உண்மையில் சூழ்நிலைகள் நமக்கு தடையாக இல்லை. அதை நாம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகளை தடைகளைப் போல நாம் கருதுகின்றோம். ஞான நிஷ்டைக்கு பிறகு எந்த சூழ்நிலையிலும் அல்லது நாம் ஏற்கனவே இருக்கின்ற சூழ்நிலை எதுவுமே நம்மை தடை செய்யாது, அதிருப்தியை தராது சொல்கிறார். சர்வதா என்றால் அவன் எப்படி வாழ்ந்த போதிலும் என்ற அர்த்தம் இல்லை. அவன் எப்படியும் வாழ மாட்டான். ஏன்னா ஏற்கனவே அவனோட வாழ்க்கையே தர்மத்துக்கு அடையாளமாக இருக்கும். அவனால் தர்மத்தை மீறி வாழவும் முடியாது. தர்மத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும், அவனுடைய வாழ்க்கை அவனையே கொடுக்கலாம். அதுபோல் அவனுக்கு வாழ்க்கை மீறி இருக்காது. அதனால் பகவான் சொல்கிறார், அவன் எப்படி வாழ்ந்த போதிலும் சொன்னான். அவன் எந்த செயல்களை எப்படி செய்து கொண்டு என்னவாக இருந்து கொண்டிருந்தானோ அப்படியே அவன் வாழ்ந்து கொண்டு ஞானத்தினால் திருப்தியுடன் இருப்பான். ஆக அவன் விதவிதமான சூழ்நிலைகள் அவன் இருந்த போதிலும் அவன் என்னிடத்தில் இருக்கின்றான். இது ஒரு முக்கியமான கருத்து. மோட்சம் என்றால் செயலை மாற்றிக்கொள்ளுதல், சாப்பிடும் சாப்பாட்டை மாற்றிக்கொள்வது அல்லது சூழ்நிலையை மாற்றிக்கொள்வது, உடைகளை மாற்றிக்கொள்வது அப்படிலாம் இல்லை. அல்லது வெளியே சென்று பிக்ஷை எடுத்து சாப்பிட்ணும் அல்லது ஆசிரமத்துக்கு போகணும், உடையை மாற்றிக்கணும் அப்படிலாம் இல்லை. பெயரை மாற்றிக்கொள்ளணும் என்று பலவாறு நினைக்கின்றார்கள். அது தவறு, அப்படி இல்லை. நாம் பார்க்குறோம், கோயில் ஆன்மீகம்னு சொல்லி வந்தால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரு காவி எடுத்து கட்டிக்கிட்டுறாங்க. அவங்களுக்கு நினைப்பு காவி கட்டிக்கிட்டால் அப்படி எல்லாமே அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குது. ஆமாம், அது எதுக்கு என்னன்னு தெரியாமல் எதுவும் வாங்கி கட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்படி மனசில். ஆக முடிவாக என்னவென்றால், ஞானம் இருந்தாலும் அவரவர்கள் பிராரப்தத்தின்படி அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு வாழ்ந்தாலும் இருந்தாலும் அவர்கள் என்னிடத்தில் தான் இருக்கின்றார்கள். தான் பார்த்தோம், வாணிபம் செய்யணும் செய்வர், மாதவம் செய்யணும் செய்வர். ஆமாம், இப்படியாக பகவான் ஞான பலனை கூறுகின்றார். அத்வைத தரிசனத்தை பலனாக பார்த்து கொண்டிருப்பவனா அது புரிந்து மனதில் ஆழ்ந்து உணர்ந்து அமைதியாக இருப்பவன். எல்லா ஜீவராசின் ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவாக பார்ப்பவன் சொல்றார். அடுத்து 32வது ஸ்லோகம். ஆத்ம பௌம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வாயதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. ஆத்மமௌப்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வாயதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. இதுவும் ஒரு முக்கியமான ஸ்லோகம்தான். ஞானியானவன் மற்ற ஜீவராசிகளை அனாத்மாக்களை எப்படி நடத்துவான், மற்ற சரீரங்களை எல்லாம் எப்படி அவன் பார்ப்பான், என்னவாக கருதுவான். இதற்கு முன்ன ஸ்லோகங்களை மற்ற ஜீவராசிகளோட ஆத்மாவை ஒன்றாக பார்ப்பான், தானாக பார்ப்பான், இறைவனாக பிரம்மமாக பார்ப்பான் சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கு மற்றவருடைய அனாத்மாவை, உடலை, மனதை எப்படி பார்ப்பான், எப்படி அவர்களை நடத்துவான், மற்றவருடைய உடலையும் மனதையும் எப்படிப்பட்ட மனநிலையுடன் ஆட்டிடியூடோடு பார்ப்பார், நடத்துவான். பகவான் சொல்லுகின்றார், அவன் தன்னுடைய உடலையும் மனதையும் எப்படி பாவிக்கின்றானோ, நடத்தி கொள்வானோ, அப்படி மற்றவர் உடலையும் மனதையும் பாவிக்கின்றான். தன்னுடைய உடலை, மனதை, அனாத்மாவை அளவுகோலாக வைத்து மற்றவர்களை நடத்துகின்றான். எனக்கு எது சுகமோ அதுவே மற்றவர்களுக்கும் சுகம், எனக்கு எது கஷ்டமோ துக்கமோ அனிஷ்டமோ பிடிக்காதோ அதுதான் மற்றவர்களுக்கும். அப்படி ஒரு அளவுகோலை வைத்துக்கொள். எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாதது, என்னிடத்தில் பிறர் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அதே போல் தான் மற்றவர்களும் மற்றவர்களிடத்தில் நான் நடந்து கொள்ள வேண்டும். ஆமாம், எனக்கு எது கஷ்டமோ துக்கமோ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அப்படி தான் மற்றவர்களுக்கும் என்று நினைத்து கொள்வார். இந்த உடலுக்கு என்ன தேவை அதுதான் மற்ற உடல்களுக்கும் தேவை என்று புரிந்து நடத்துவார். தன்னை எப்படி பிறர் நடத்த வேண்டும், எப்படி தன்னை பிறர் நடந்து கொள்ள வேண்டும் நினைப்பானோ அப்படியே பிறரிடத்தில் நடந்து கொள்வான், பிறரையும் நடத்துவான். ஆக இவ்வாறு அவனுடைய மனம், பேச்சு எல்லாம் அதிசூக்ஷமாக இருக்கும்னு சொல்கிறார். அஹிம்சக பவதி,
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் பாருங்க வள்ளல் பெருமான். பிற உயிர்கள் துன்புறும்போது தான் துன்புறுவதாக கருதுவான், வருத்தப்படுவான். எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே. தெய்வ அருட்கருணை வேணும்னு சொல்கிறேன். எந்த உயிரும் என் உயிர் போலேயே மண் உயிர் போல பார்க்கணும்னு சொல்கிறார். அதனால தான் பாருங்கள், சில நேரத்தில் நம்ம டூரெல்லாம் ஏற்பாடு பண்ணோம் நம்ம அன்பர்கள் பக்தர்களுக்கெல்லாம். எதுனா ஒரு பில்கிரிமேஜ், ஆன்மீக சுற்றுலா. அப்போ என்ன பண்ணோம், எல்லாரும் ஒரே விதமாக ஜன்னல் ஒரு சீட்டு கேட்பாங்க, முன் சீட்டு கேட்பாங்க, பின்னால் யாரும் போக மாட்டாங்க. அது நமக்கு மண்ணில் எப்படி இருக்கணும்னா, சரி விட்டு கொடுக்கணும். அல்லது நான் ஒரு அரை நாள் உட்காந்து பயணம் பண்ணேன்னா இன்னொருத்தர் நீங்கள் கொஞ்சம் நேரம் இதில் உட்காந்து பயணம் பண்ணுங்க, நீங்கள் சீட்டை மாற்றுங்க. அது பண்ணவே மாட்டாங்க. இதில் போய் உட்காந்து முன்னே போய் பிடிச்சிட்டாங்களோ அதை தான். வயதானவங்க இருப்பாங்க, பின்னால் கொஞ்சம் பஸ் இருந்தால் கொஞ்சம் தூக்கி போடுறப்போல இருக்கும், முடியல சொல்லி சொன்னாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ஜன்னல் சீட்டு வேணும். ட்ரெயின்லலாம் அழைச்சிட்டு போனால் எல்லாருக்கும் லோயர் பெர்த்து தான் வேணும். மிடில் பெர்த் அப்பர் பெர்த்தே வேண்டவே வேண்டாம். மேலும் எல்லோரும் வயசானவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ எல்லாருக்கும் மிடில் லோயர் பெர்த்தோட என்ன பண்ணுறது, ட்ரெயினில் இருக்க எல்லா சீட்டையும் எடுத்துகிட்டு மொத்தமாக அப்படி கீழே பாய் போட்டு படுக்க வைக்க வேண்டியது தான். நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் நம்ம. இந்த மக்களெல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு போகும்போது அவர்களுக்கு சங்கடம் இருக்குது. ஆக இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற மனநிலை நமக்கு வரணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஆக நான் கொஞ்ச நேரம் இதை உபயோகப்படுத்த இருந்தேன்னு சொன்னால் நீங்களும் கொஞ்சம் நேரம் இதில் உட்காந்து வாங்கும், உங்களுக்கும் சிரமம் இருக்கும் இல்லையா, பார்க்கலாம், நானும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்படி வரணும் இல்லையா. கோவிலில் நாம் போய் முன்னே நிற்போம், மற்றவங்களுக்கு மறைக்கும். ஞானியாக இருந்தால் என்ன பண்ணோம், மற்றவங்கள பார்த்துட்டு ஒதுங்கி நிற்போம். பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அந்த நேரம் தான் எல்லாருக்கும் ஒரு வேகம் வந்துடும். அவங்கவுங்க தலை மேலே கையை வச்சு அவர் அர்ச்சகர் கூட தீர்த்தம், அவங்க தலையில் அபிஷேகம், விபூதி அவங்க மேலே கொட்டி தீர்த்து இடித்து மோதி முட்டி எல்லாரும் மறைச்சிக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் கூட அப்படியே இருந்துக்கிட்டு இருப்பேன். அடுத்தவருக்கு அந்த ஆர்வம் இருக்குமே, அது இருக்கிறது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் வரணும். நம்ம தூரம் நின்றுட்டு இருந்தாட பகவான் நமக்கு தெரியலனாட பகவான் நம்மளை தான் பார்ப்பார். உண்மையிலே பார்த்தா பார்க்குறோம் கோயில்களில் மற்ற இடத்துல நடக்கிற இந்த விஷயங்கள், நாம் நடந்து கொள்ள விதமெல்லாம் ஒருத்தரும் ஒரு விதமாக இருக்கும், ஒரு விதமாக இருக்கும். அதுக்காக கோயில் என்பது நம்முடைய எல்லாருடைய மன உணர்வுகளையும் கொண்டு சென்று கொட்டிட்டு வர இடமாவும் இருக்குது. அது சிலது சொல்லவும் முடியறதில்லை. கோயிலுக்காக வந்திருக்க இடத்துல நைன்னு என்னென்னோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரு சில பேர் நினைக்கிறதுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் விஷயந்தான். அது அந்த அளவுக்கு பக்குவப்பட்டவங்க யாரும் வரல. அங்கே இங்கே பகவான் சொல்ல ஞானியாக இருந்தால் அப்படி இருப்பான். ஞானிகள் குறைவு தானே. ஆக ஞானிக்கு தன்னையே ஓமையாக கொண்டு பிற ஜீவராசிகள் நடத்துவான். உணவு முதல் கொண்டு தனக்கு எவ்வளவு வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அதே போல் பிறரையும் நடத்துவான். கெட்டு போன உணவை எடுத்து கொடுக்க மாட்டான். நிறைய பேருக்கு அப்படியும் இருக்குது. ஃப்ரிட்ஜில் 10 நாள் வச்சுருந்து எடுத்து குப்பையில் கொட்டுறது பதிலாக போனால் போட்டேன்னு அவங்க வீட்டு வேலைக்காரமாக்கு இந்த அன்னை சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா. இப்போ குப்பை தொட்டில் போடுற உணவு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வயிற்று நம்ம குப்பை தொட்டியாக தானே நினச்சோம். இந்த தான வேஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா. ஒரு கட்டி ஒரு துவைச்சா போதும், அவ்வளோதான். அதோட அந்த வெயிட்டு முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆக நமக்கு ஒரு ஸ்கேல், அவங்களுக்கு ஒரு, மற்றவங்களுக்கு ஒரு ஸ்கேல். கொடுத்தா நல்லதை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்காதுங்களை யார் சொன்னாங்க. தானமும் கொடுக்கணும், ஆனால் அதில் கஞ்சத்தனமும் பண்ணணும். ஆக இங்கே ஆச்சாரியர் தன் அனாத்மாவை போல பிற அனாத்மாவை நடத்துவான். அவன் எப்படியா சங்கரர் சொல்லுகின்றான், சக அஹிம்சக பவதி, அவன் அஹிம்சாவாதி ஆகின்றான். விரதங்களிலே மகா விரதம் என்ன, அஹிம்சை தான். பிறரை ஹிம்சை செய்யாதவன் ஆகின்றான். இப்படிப்பட்ட பண்புகளில் எவ்வளவு தூரம் சேர்ந்துள்ளோமோ அவ்வளவு தூரம் நான் பகவானிடம் நெருங்கி சேர்ந்துள்ளோம் என்று பொருள். எவ்வளவு தூரம் இந்த குணநலங்களில் விலகி இருக்கின்றோமோ அவ்வளவு தூரம் பகவானை விட்டு விலகி இருக்கின்றோம் என்று பொருள். அதைத்தான் பகவான் சொல்லுகின்ற வார்த்தையோட அர்த்தம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆத்ம உபம் ஏன சர்வத்திர, ஆத்ம உபம் ஏன சர்வத்திர. ஆத்மாவு சொல்லி சொன்னா ஆத்மா தன்னுடைய உடல் மனம் தன்னுடைய அனாத்மா. ஔபம் ஏன, ஆத்ம ஔபம் ஏன, உதாரணமான மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட், தன்னுடைய உடலையே உதாரணமாக எடுத்துக்கொள்வான். சர்வத்திர, எல்லா உடல்களிலும் எல்லா அனாத்மாவிடத்திலும் சமம் பஷ்யத்தி, சமமாக இருப்பான், சமமாக பார்க்கின்றானோ. இன்னொருவர் உடலை எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிப்பான். எது தேவை என்ன தேவை என்று, அது இந்த சூழ்நிலையில் எது தேவை
எந்தெந்த சூழ்நிலை எனக்கு என்ன தேவையோ அதையே பிறருக்கும் செய்வான். சுகம் வா யதிவா துக்கம், அது சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும், தன்னையே உதாரணமாக கொண்டு மற்றவர்களை நடத்துவான். விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். வெளிநாடு இங்கே ஒரு உதாரணம் சட்டு ஞாபகம். அவருக்கு ஒரு இரவு தங்கறதுக்கு அறை கொடுத்துருந்தாங்க. அங்கே நல்லா கட்டில் மெத்தையெல்லாம் இருந்தது. ஆனால் அவர் அதில் படுக்கலையாம், கீழே சாதாரண தரையில் படுத்திருந்தார். அந்த வீட்டில் இருந்து அப்புறம் வந்து கேட்டார், ஏன் அப்படி பண்ண? இல்லை, இந்த நாட்டை எத்தனையோ விதமான சகோதரர்கள்லாம் சாதாரண படுக்கை கூட இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை நினச்சேன், ஆகவே எனக்கு மட்டும் எதுக்கு நான் இப்படி இருக்கலான்னு இருந்தேன்னு சொன்னார். அது எவ்வளோ பேர் நல்ல ஒரு மனநிலை பாருங்க. வா என்றால் சா என்ற பொருள். சுகம் ச துக்கம் ச, அவர்களை எங்கு வைக்கணுமோ அப்படி வைத்து, விவகாரத்தில் தொழிலை வைத்து இழிவா, அதாவது ரொம்ப அழகாக யாராவது எப்படி நடந்து கொள்வான். ஆனாலும் கூட விவகாரத்தில் தொழிலை வைத்து இழிவாக பேசுவது கூடாது, புண்படுத்தவும் கூடாது. புண்படுத்த மாட்டார். யார் யாரிடம் எப்படி பேசணும், எப்படி நடத்தணும் என்றெல்லாம் புரிந்து இருந்தாலும் கூட அவருடைய மனதில் எல்லோரையுமே சமமாக பார்க்கின்ற மனநிலையை உடையவராக வாழ்ந்து கொண்டிருப்பார். எவ்வுயிரும் எவ்வுயிரும் பேதமுறாது, எத்துணையும் பேதமுறாது, எவ்வுயிர்க்கும் அவ்வுயிரா, எத்துணையும் பேதமுறாது, ஒரு பேதமும் அவருக்கு இல்லையா. உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான், எம்பெருமான் சித்துருவாய் நடம் புரியும் இடமென நான் தெரிந்தேன், அந்த வித்தகர் தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. இப்படி ஒரு பாட்டு. நம்முடைய உள்மனம் எப்படி இருக்கின்றதோ அதே நிலையை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றோம். இப்படி இருக்கும். ச யோகக, சக அந்த யோகக யோகி, பரம மதக, இதுதான் என்னுடைய மதம், கொள்கை, கருத்து, ஒப்பீனியன். பரமக சொன்னா மேலானவன். எல்லா விதமான யோகிகளுக்குள்ளும் இவன்தான் உள்ளதுக்குள்ளேயே உயர்ந்த மனிதன். யார் இவ்விதம் மேல் சொன்ன விதம் நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் பரமயோகி. இவன்தான் யோகி என்கின்றார். மற்றவர்களை என்ன நினைக்கிறாங்க? சில விதமான சக்திகள், ஆற்றல்கள் உடையவர்களை யோகி என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் பகவான் அப்படி சொல்லலை. தண்ணீரில் நடத்தல் முதலிய சித்திகளை உடையவர்களை யோகி என்றும் சொல்லவில்லை. தன்னை போல பிறரை நடத்தும் நினைக்கும் அவன்தான் பரம யோகின்னு சொல்கிறார். இது எப்பொழுது சாத்தியம்? ஞான நிஷ்டை அடையாத வரை சாத்தியமில்லை. ஆகவே ஞான நிஷ்டை உடையவுடைய மனது இப்படி இருக்கும் நடத்துவார். ஆகவே இது முடியுமா சொல்லி அர்ஜுன் கேள்வி கேட்டு போகிறார். சரி, நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, இதெல்லாம் முடியுமா, சாத்தியமா? கேட்க இது நல்லா இருக்குது. நம்முடைய உடல் அபிமானம் சீக்கிரம் போகிறது இல்லை, ரொம்ப கடினமாக இருக்குது. மற்றொரு இடத்துல யோக சக்தி இருந்தாலும் அவர்கள் யோகிகள் இல்லை. இது என்னுடைய நிச்சயம், கொள்கை என்று இங்கே பகவான் மேலும் பேசுகின்றார். இத்துடன் பகவான் ஞான பலனை கூறி நிறைவு செய்கின்றார். இதை கேட்ட அர்ஜுனன், இந்த கொள்கை நல்லா இருக்குது சுவாமி, எனக்கும் பிடித்திருக்கு, சமமாக நடத்துவது, இதில் எனக்கு சந்தேகமில்லை, ஆட்சேபனை இல்லை. பகவானே சொல்லியிருந்தாலும் கூட பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஆனால் அர்ஜுனன் என்ன முடிவு செய்தான்? ஆம், இது சரிதான், ஆனால் சஞ்சலமான மனதில் சமத்துவம் வருமா என்று கேள்வி கேட்டு சந்தேகத்தை எழுப்புகின்றார். பிறகு பகவானுடைய பதில் தொடர் இருக்கின்றது. 33வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். அர்ஜுன உவாச்ச யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். 33 முதல் 36 வரை ஞான நிஷ்டைக்கான பிரதிபந்தமும், அதாவது தடைகளும், அதிலிருந்து விடுபட உபாயமும் நிவாரணமும் சொல்லுகின்றார். தடை, அதை நீக்குவதற்குரிய உபாயம், நிவாரணம். யோக பிரதிபந்தக தஸ்ய நிவாரண உபாய.
அர்ஜுனன் கேள்வி போல கேட்கல, அவன் தன் மனநிலையை சொல்லி அதற்கு நிவாரணம் என்ன என்று கேட்கின்றார். இவனுடைய மனம் இப்படி இருக்கின்றது பகவானே, அதிலிருந்து விடுபட உபாயம் என்ன? இங்கே கேள்விக்குறி இல்லை, பகவான் எடுத்து தன்னுடைய மனநிலையை பகிர்ந்து கொள்கின்றார். பகவான் சர்வாத்ம தரிசனத்துடன் தன்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்தார். தன்னுடைய ஆத்மாவே அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது. தன்னை பாவிப்பது போல அனைத்தையும் பாவிப்பான். யார் மீது விருப்போ வெறுப்போ பொறாமையோ கோபமோ இல்லை. இந்த நிலையை ஞான நிஷ்டையின் பலனாக அடைகின்றான் என்று சொன்னார். இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு கிரகண சக்தி இருக்கின்றது, தாரண சக்தி இல்லை என்றும் அவனுடைய மனநிலையில் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படி சொல்கிறார். அடுத்து இந்த இடத்துல கிரகண சக்தி தாரண சக்தி அப்படி ஒரு கருத்து வருகின்றது. இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு விஷயம் புரிகின்றது, ஆனால் புரிந்த விஷயத்தில் அந்த விஷயத்தை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. நான் கேட்குறேன், கிரகித்து கொள்கின்றேன், ஆனால் விஷயமும் புரிந்து இருக்கின்றது, ஆனால் புரிந்த விஷயம் மனதில் நிற்பதில்லை. கிரகண சக்தி இருக்குது, தாரண சக்தி இல்லைன்னு சொல்கிறார். நிலை பெற இயலவில்லை. கருத்தை கிரகித்து கொண்டேன், கிரகணம் நடைபெற்று விட்டது. என்ன கருத்து? இந்த விதமாக உலகத்தை பார்த்தால்தான் நமக்கு துக்கம் சம்சாரம் இல்லை என்பது எனக்கு தெரிந்து விட்டது. பகவான் சொன்ன தர்சனம் என்ன? சர்வபூதாத்ம ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி என வர்ணித்த அந்த பார்வை இருக்கே, இந்த பார்வை நமக்கு இருந்தால் நமக்கு துக்கம் துயரம் சம்சாரம் இல்லை என்று சொன்னது எனக்கு புரிகின்றது, எனக்கு அது நன்கு தெரிகின்றது. ஆனால் தாரணம் இல்லை. அந்த அறிவில் மனதில் நிற்கவில்லை. அந்த அறிவு மனதில் நிற்கவில்லை. நிற்குமா என்ற சந்தேகமும் எனக்கு உள்ளது. தொடர்ந்து இந்த அறிவு நிற்குமா எனக்கு தெரியவில்லை என்றார். அதற்கான காரணத்தை அர்ஜுனனே தெளிவாக சொல்லிவிடுகின்றார். தனக்கு என்ன கஷ்டம் வந்துள்ளது என்பதை சொல்லுகின்றார். ஏன் நிற்கவில்லை? மனதில் விக்ஷேபம், சஞ்சலம், ஆமாம் ஸ்திரம் இல்லைன்னு சொல்லிடுறார். சஞ்சலம், மனதினுடைய அலைபாயும் தன்மை, அதனால் இந்த கருத்துக்கள் மனதில் நிற்கவில்லை. அதனால் இந்த அறிவு நிற்கவில்லை சொல்கிறார். நிற்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அறிவு வருவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோமோ, அறிவு வருவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோமோ அதே போல் அறிவு வந்த பிற்பாடு நாம் அப்படியே இருப்போம். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், ஆமாம் எவ்வளோ கேட்குறீங்க, எவ்வளோ போகிறீங்க, ஆனால் அப்படியே தானே இருக்கிறீங்க, ஒன்றையும் மாறலையே, கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் என்ன பண்ணுறோம். முந்தி தெரியல அப்படி இருந்தோம், இப்போ தெரிஞ்சிடுச்சு, தெரிஞ்ச பிற்பாடு அப்படியே இருக்கிறோம். அதுதான் சொல்கிறேன். ஆக முக்தனாக என்னால் விவகாரம் செய்ய முடியவில்லை. முக்தனாக முன்பு சம்சாரியாக இருந்து என்ன விவகாரம் செய்து கொண்டிருந்தேனோ, பொறாமை இருந்தது, கோபம் இருந்தது, லோபம் இருந்தது, மயக்கம் இருந்தது, தெளிவின்மை இருந்தது, ராகத்வேஷம் இருந்தது, அப்படியே என்னிடத்தில் ஞானத்துக்கு பிற்பாடு அதையே அப்படியே இருந்து கொண்டு விவகாரம் செய்து கொண்டுள்ளேன். ஆக அறிவுடன் இருந்தால் முக்தனாக இருப்பேன். ஆக மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலம், அலைப்பாயும் தன்மை, விக்ஷேபம் இருக்க, அந்த தோஷத்தினால் குறையினால் புரிந்தாலும் அந்த அறிவில் என்னால் நிற்க முடியவில்லை. என்ற மனது அதிலேயே இருக்கவில்லை. அந்த தோஷம் நீங்க உபாயம் என்ன? அந்த தோஷம் நீங்க உபாயம் என்ன? பகவான் சொல்ல போகின்றார். அதாவது கேட்கின்ற மாணவர்களில் 3 விதமாக இருப்பாங்களாம். 3 விதமான மாணவர்கள் இங்கே சொல்கிறார். முதல் விதமான மாணவர்கள், குருநாதர் சொல்லுகின்ற விஷயங்கள் மனதில் சென்று அப்படியே நின்றுவிடும். அவர்கள் உத்தமமான அதிகாரிகள். அவர்களுக்கு கிரகிக்கின்ற சக்தியும் இருக்கின்றது, அதை மனதில் நிறுத்தி கொள்கின்ற ரீட்டைனிங் கெப்பாசிட்டி, தாரணமும் இருக்கின்றது, பிடித்து கொள்வார்கள், விடமாட்டார்கள். அது உத்தமமான மாணவர்கள். இரண்டாவது மத்தியமமான அதிகாரிகள். இவர்களுக்கு கிரகண சக்தி இருக்கும், கிரகித்து கொள்வார்கள், புரிந்திருப்பார்கள். ஆனால் விஷயம் புரிந்தும் அது மனதில் நிற்காது, எப்போ தேவையோ அப்பொழுது வராது, மீதி நேரத்தில் வந்துவிடும். இவர்கள் மத்தியம அதிகாரிகள், தாரண சக்தி இருக்காது. அடுத்து மூன்றாவது, இந்த கிரகிக்கின்ற கிரகண சக்தியும் இருக்காது, தாரண சக்தி இருக்காது. இவர்கள் அதிகாரிகளே கிடையாது. ஆனால் இவர்களை அதம அதிகாரிகள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கும். ஆனால் கேட்க மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள், அது வேற இருக்குது. கடைசியாக பலருக்கு ஆர்வமே இருக்காது,
இவர்களை அதிகாரி என்றே கூறக்கூடாது. ஆகவே உத்தம அதிகாரிகள், மத்தியம் அதிகாரிகள், அதம அதிகாரிகள். இங்கே அதிகாரி என்றால் இவர்களுக்கு புரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுங்களா, இப்படி புரிந்து கொள்ள ஆர்வம் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வம் வளர்ந்து மேலோங்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய தகுதியுடைய அதிகாரிகளாக மாறி அமைவார்கள். ஆகவே இவர்களை ரொம்ப கீழானவர்கள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த 3 விதமான தாரதமியம் இருக்கின்றது மாணவர்களுக்குள்ளே அல்லது கேட்பவர்களுக்குள்ளே என்று இங்கு பெரியவர் நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக இங்கு அர்ஜுனன் மத்தியம் அதிகாரி, உபனிஷத் மாணவன் தான் உத்தம அதிகாரி. அதனால தான் உபனிஷத் கேட்க சிரமமாக இருக்குது, கடினமாக இருக்குது. சில நேரம் நல்லா தூக்கமும் வந்துடுது. ஆமாம், இன்றைக்கி கிளாஸ் சுவாமி நல்லா 2 ஸ்லீப்பிங் டோஸ் போட்டது போல் இருக்குது. வந்து உட்கார்ந்தது தான் தெரியும். பூர்ணமதை சொல்லி ஒருத்தர் என்னை தட்டி எழுப்பும் போட்டால் கிளாஸ் முடிஞ்சிடுச்சான்னு பார்க்குறேன். அப்போ 1 மணி நேரம் என்ன ஆழ்ந்த உறக்கம், ஆனந்த உறக்கம். ஆக உபனிஷத் கேட்கறதுக்கு சிரமமாக இருக்குது, கடினமாக இருக்குது. காரணம், அது எனக்கு என்னை பற்றி சொன்னாலும் கூட எனக்கு என்னை பற்றி சொல்வதாக தெரியல. அது என்னவோ தூரமாக இருக்கிற போல் எனக்கு ஃபீலிங் இருக்குது அந்த கருத்துக்களை கேட்கும்போது. அதனால் எனக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துடுது விஷயங்களில். ஆகினால நான் லயமாகி விடுகின்றேன். ஆனால் கீதை சொல்லும் பொழுது அது எனக்கு சொல்வதாகவே தெரிகின்றது. ஏனென்றால் நானும் அர்ஜுனனுடைய நிலையில் இருப்பதால். அதனால தான் சொல்லுவோம், கீதை வழியாகத்தான் உபனிஷத்துக்கு போகணும்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார்கள். காரணம், நமக்கு அதிகாரித்துவம் குறைவாக உள்ளதா, அதிகாரித்துவம் குறைவாக இருக்கு. ஒரு வகையில் கீதை மாணவர்கள் மத்தியம அதிகாரிகள் என்று சொல்லலாம். ஆக 33, 34 இந்த ஸ்லோகங்களில் எனக்கு ஞானம் வந்து விட்டது, ஆனால் ஞான நிஷ்டை வரவில்லை. காரணம் மனச்சஞ்சலம், விக்ஷேபம். இது அர்ஜுனுடைய மனநிலை. ஸ்லோகத்தை பார்க்கலாம். யக எந்த, அயம் இந்த, யோக இதற்கு முன் பகவான் பேசிய சமதர்ஷன லட்சணம், சமமாக பார்த்தல் என்கின்ற யோகம், தொயா உங்களால், புரோக்தக சொல்லப்பட்டதோ, எந்த யோகமானது உங்களால் சொல்லப்பட்டதோ அதை நான் எப்படி பொருள்படுத்துகின்றேன் என்று சொல்லுகின்றார். சாமியேன சமபாவத்துடன் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் சமமாக பார்க்கின்ற யோகமானது குறிப்பாக 29, 30, 31, 32 இந்த 4 ஸ்லோகங்கள் வரை உபதேசிக்கப்பட்ட தத்துவமானது எல்லா ஜீவராசிகளையும் எல்லா அனாத்மாக்களையும் சமமாக பார்த்தல் என்ற யோகமானது, ஹே மதுசூதனா, ஹே பகவானே கிருஷ்ணரே, மது என்ற அரக்கனை கொன்றவரே. 2வது வரி பாருங்க. ஏதஸ்ய ஸ்திராம் ஸ்திதி, ஏதஸ்ய அதனுடைய, அதை அந்த தர்ஷனத்தினுடைய அந்த அறிவுடன் நீங்கள் புகட்டிய தத்துவத்தினுடைய ஸ்திதி மனதில் நிற்பதை, இருப்பு அப்படி மனதில் தங்குதலை, ஸ்திராம் உறுதியாக மனதில் இருப்பதை, எப்படி உறுதியாக இருப்பதை, ந பஷ்யத்தி நான் பார்க்கவில்லை. நீங்கள் சொன்ன சமதர்ஷனம் என்ற அந்த யோக ஸ்திதியை என்னால் மனதில் பார்க்க இயலவில்லை, மனதில் நிற்க முடியவில்லை. நீங்கள் புகட்டிய சமமாக பார்த்தல் என்ற அறிவில் உறுதியாக நிற்கும் இருப்பை என்னுடைய மனதில் நான் பார்க்கவில்லை. நீங்கள் கூறியது காது வழியாக மனதிற்கு சென்றது, ஆனால் மனதில் அந்த அறிவு நிற்கவில்லை, நிற்க முடியவில்லை என்கின்றார். காரணம் என்ன? சஞ்சலத்வா, மனது, இங்கே மனது என்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். மனதினுடைய சஞ்சலமான தன்மையால் நான் உறுதியான இருப்பை பார்க்கவில்லை. எப்போ இந்த நிலை வரும்? பகவான் சொன்னதை கொஞ்சமாவது கேட்டு புரிந்து மனதில் நிற்காமல் இருந்தால்தான் அர்ஜுனன் மனம் போல நாம் இருக்கின்றோம் என்று நமக்கு தெரிய வரும். கொஞ்சமாவது புரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்டால், அலை பாய்வது, சந்தேகப்படுவது மனதினுடைய செயல். அந்த சஞ்சலப்படுகின்ற அலை பாய்கின்ற மனதுடன் இருப்பதால் இவைகள் எனக்கு புரிந்தாலும் அதில் என்னால் இருக்க முடியவில்லை என்று அர்ஜுனன் தன்னுடைய மனநிலையை பகவானிடத்திலே வெளிப்படையாக பேசுகின்றார். பிறகு பகவானுடைய உபதேசம் வரும். அடுத்து 34வது ஸ்லோகம். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிக்ரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண
பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிக்ரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். கிருஷ்ணா, என்னுடைய மனம் சஞ்சலமாக உள்ளது. என் மனமானது அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. ஓரிடத்தில் இருந்து இருப்பு கொள்ளவில்லை. ஸ்லோகத்தை பார்க்கலாம். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண. சஞ்சலம் சொல்லி சொன்னால் சபலம், உறுதியாக இருக்காது. தேவையில்லாததெல்லாம் மனசு நினைத்து கொண்டு குழப்பி கொண்டிருக்கும். பலருக்கு மனச்சஞ்சலம் என்பதே கூட புரியாது, தெரியாது. ஆனால் அர்ஜுனனுக்கு அது தெரிந்திருக்கின்றது. பிறகு என்ன செய்கிறது? மனஹி சஞ்சலம் பிரமாதி. பிரமாதி அப்படி சொன்னால் மத்னாதி, மதனா என்ற சொல்லிலிருந்து வந்தது. சமுத்திர மதனம் கேள்விப்பட்டிருப்பாருங்க. திருப்பார்கடலை கடைந்தார்கள் சொல்லி சொல்கிறேன் பாருங்க. ஆதிசேஷன் என்ற பாம்பினால் கடைந்தார்கள் சொல்லி சொல்கிறேன் பாருங்க. ஆமாம், சமுத்திர மதனம். மதனம் என்றால் கடைதல். என் மனம் என்னை கடைந்து கொண்டுள்ளது. ராகத்வேஷத்தால் என் மனம் என்னை சும்மா இருக்க வைக்காமல் கஷ்டப்படுத்துகின்றது. காரணம் மனதில் உள்ள வெறுப்பு. அதனால் சஞ்சலம். சஞ்சலம் பிரமாதி இரண்டு மனதுக்கு போட்ட ஒரு அடைமொழி. மூன்றாவது பலவத்து, சக்தியுடன் கூடியது, மிகவும் பலத்துடன் கூடியது. நான்காவது திருடம், உறுதியாயும் இருக்கின்றது. எதில்? சஞ்சலமாக இருப்பதில் உறுதியாக இருக்கான். சஞ்சலம் திருடம், முரண்பாடாக உள்ள சொல். அப்படியே இங்கே எப்படி பொருள்படுத்தணும்னு சொல்லி சொன்னால், அலைபாயும் தன்மையுடன் இருப்பதில் மனது உறுதியாக இருக்கின்றது. அப்படிதான் எடுத்துக்கணும். அலைபாயும் தன்மையுடன் இருப்பதில் மனது உறுதியாக இருப்பது, இல்லைன்னா சஞ்சலமாக இருக்க உறுதியாக இருக்கின்றது. அப்படி தனித்தனியாக பார்த்துன்னு சொல்லி சொன்னால் முரண்பாடாக இந்த வார்த்தையை அர்த்தம் செய்து கொள்வோம். இங்கே அலைபாயும் தன்மையுடன் இருப்பதில் மனது உறுதியாக இருக்கின்றது. அதனுடைய சுபாவத்தில் திருடமாக இருக்கின்றது. மனதுடைய சுபாவம் என்ன? சஞ்சலமாக இருப்பது. சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண. ஆமாம். அர்ஜுனன் எப்படிப்பட்டவன்? உறுதியானவன், ஒருமுகப்பாடு உள்ளவன். நமக்கு எப்படிப்பட்ட மனம் இருக்கு? ஒருத்தர் சொன்னார், இன்னும் 8 அடைமொழி 10 அடைமொழி போட்டுங்கன்றார். இப்படிப்பட்ட மனதை கட்டுப்படுத்த முடியுமா கிருஷ்ணா பகவானே? தஸ்ய இப்படிப்பட்ட மனதை உடைய நிகிரகம் என் வசத்தில் கொண்டு வர மன்னியே நான் இந்த விதத்தில் சுதுஷ்கரம். துஷ்கரம் என்றால் கடினம், சு என்றால் மிக மிக, கரம் என்றால் செய்வது. மிக மிக கடினம், முடியாதது போல தெரிகின்றது. மனதை என் வசத்தில் கொண்டு வந்து ஸ்திரமாக சஞ்சலமில்லாமல் வைத்திருக்க முடியுமா என்பது பார்த்தால் கடினம் போல தெரிகின்றது இல்லையா? மன்னியேக்கு முன்பு துஷ்கரம் என்பதை வார்த்தையை போட்டுக்கணும். சுதுஷ்கரம் மன்னியே வாயோஹோ இவ. அது எப்படி இருக்குன்னா, எப்பொழுது பார்த்தாலும் ஓடிக்கொண்டே உள்ள வாயு இருக்க, காற்றை எங்கன்னா பிடிக்க முடியுமா? அதுபோல் இந்த மனமானது காற்றை போல பிடிக்க முடியாததாகவே இருக்கின்றது. அது முடியுமான்னு கேட்குறார். ஆமாம், இயலாததாக இருக்குது. மனதை கட்டுப்படுத்துதல் இயலாததாக இருக்கின்றது. தாய்மன்னர் சொல்கிறது போல், கந்துக மதக்கரிய வசமாக நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகில் மேற்கொள்ளலாம், வெந்தழில் ரதம் வைத்து 5 லோகத்தை வேதித்து விற்றுண்ணலாம், ஜலமேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தன்னிகர் சித்தி பெறலாம், வேறொரு சரீரத்திலும் புகுதலாம். ஆனால் என்னவா? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது. இதெல்லாம் கூட பண்ணலான்றார். யானையை கட்டலாம், சிங்கத்தை இது பண்ணலாம், பாம்பை பிடிச்சி ஒரு ஒழுங்கு அது சகஜமாக அதோடு இருக்கலாம், தண்ணியில் நடக்கலாம், நெருப்பில் இருக்கலாம், இன்னொரு சரீரத்தில் போகலாம் இல்லையா? என்னென்ன சொல்கிறார். ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அறிது, அதுதான் முடியல பகவானே சொல்லி சொல்கிறார். ஆமாம், காடுங்கரையும் மனக்குரங்கு கால்விட்டோடு அதன் பிறகு சொல்கிறார். காடுங்கரையும் இந்த மனசானது குரங்கு சுற்றுறதை போல சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். காடும் மலையும் சுற்ற நினைக்க மனம் சொன்னேன் பராபரமேன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. ஆக இந்த 2 ஸ்லோகங்களில் நிதித்தியாசனத்தின் மூலம் கிடைக்கின்ற சமதர்ஷனத்துடன் என்னால் இருக்க முடியவில்லை என்பதை அர்ஜுனன் சொல்ல, பகவானும் அடுத்த ஸ்லோகங்களில் அதற்கான கருத்துக்களை நமக்கு உபதேசிப்பார். 35வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிகிரகம் சலம் அப்யாசேன து கௌந்தேய
वैराग्येन च गृह्यते। श्री भगवानुवाच असंशयं महाबाहो मनो दुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय वैराग्येन च गृह्यते। அர்ஜுனுடைய கேள்விக்கு 2வது வரியில் தான் இங்கே பதில் சொல்ல போகின்றார் பகவான். முதல் வரியில் உன்னுடைய மனநிலை, உன்னுடைய சந்தேகம், உனது கஷ்டம் எனக்கு புரிகின்றது என்று சொல்கிறார். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு அழகான ஒரு அப்ரோச் இது. ஆமாம், அதாவது யாராவது ஒருத்தர் நம்ம இடத்துல வந்து அவங்கள கஷ்டத்தை மனநிலையை சொன்னால் அமைதியாக பொறுமையாக கேட்டுட்டு, ஓஹோ அப்படியா, நீங்கள் சொல்கிறது எனக்கும் புரியுறது, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு பிற்பாடு நாம் எதனா அவங்களுக்கு சொல்ல நினைத்தா சொன்னால் அது பிரயோஜனப்படும். இல்லை சொன்னால் எடுத்தோடனே அவங்க சொல்கிற கருத்தை நிராகரித்து விட்டால் அப்புறம் நாம் அதுக்காக சொல்லக்கூடிய தீர்வு அவங்க மனசில் பதியவே பதியாது. ரொம்ப அழகான பகவானுடைய அப்ரோச். பல இடத்துல சைக்கலாஜிக்கல் அப்ரோச் சொல்கிறாங்க பாருங்கள். அதே போல் இந்த இடத்துல சொல்கிறார், எப்பொழுதுமே மாணவன் குருவிடம் தன் சந்தேகத்தை சொன்னால் குரு நான் உனது மனதை, கவலையை, சந்தேகத்தை புரிந்து கொண்டேன் சொல்லி சிஷ்யனிடத்தில் சொல்லி அவனை அந்த நேரத்தில் அமைதிப்படுத்தணும். ஆமாம் உண்மைதான், சரிப்பா அப்படி சொல்லணும். இது குரு செய்ய வேண்டிய முதல் வேலை. பிறகு தான் பதில் சொல்லணுமா, இல்லையால் குரு சொல்கின்ற பதில் வீணாகிவிடும். ஆக பகவான் உன்னுடைய மனநிலை எனக்கு புரிகின்றது என்று சொல்லுகின்றார். ஏன்? அர்ஜுனன் சந்தோஷமான மனநிலையில் இருந்து இதை கேட்கவில்லை, துயரமான மனநிலையில் இதை கேட்கின்றான். தனது கண்முன் அவனுடைய கருத்துக்கு பெரிய ஞான நிலையானது, பெரிய விஷயமானது காட்டப்பட்டு விட்ட பிறகு அதை தெரிந்தும் அதில் நிலை பெற முடியவில்லை, அந்த கருத்தினுடைய அனுபவத்தை அனுபவிக்க முடியவில்லை என்னும் பொழுது மிகவும் துயரப்படுகிறான். இதற்கு முன்னே தெரியல, அதனால் இந்த துயரமெல்லாம் இல்லை, சாதாரணமாக இருந்தோம், எல்லாரும் போல இருந்தோம். ஆனால் ஒரு பெரிய கான்செப்ட் அழகாக நமக்கு சொல்லிட்டாங்க, நமக்கு ரொம்ப அழகாக அது புரிந்து விட்டது. ஆமாம் இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த கருத்துப்படி இருக்கலாமே, உண்மை தானே, இதுதானே சத்தியம், இதுதானே உண்மை என்று தெரிந்த பிறகு அடுத்து ஒரு துயரம் வரும். என்ன தெரியுங்களா? ஐயோ இப்படிப்பட்ட கருத்தில் என்னால் இருக்க முடியவில்லையே. இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு அனுபவம் தான். மேலும் அர்ஜுனன் என்னுடைய மனது மட்டும் இப்படி இருக்குமா, மற்றவர்கள் மனதும் இப்படித்தானா என்று நினைக்கின்றான். எனக்கு மட்டும்தான் இப்படியா, மற்றவர்கள் மனதும் அப்படியா? ஆகவே அதனால் சிஷ்யர்கள் நினைப்பார்களாம், அதே போல் அர்ஜுனன் நினைக்கின்றான், என்ன எனக்கு சொல்லும் உபாயம் வேறு பிறருக்கு சொல்லும் உபாயம் போல இருக்கக்கூடாது. ஆமாம், மற்றவங்களுக்கு எதோ சொல்கிறாப்போல எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு என்னுடைய மனதிற்கு நான் கேட்ட என்னுடைய மனதினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் எனக்கு நீங்கள் சொல்லுகின்ற உபாயம் சொல்யூஷன் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். எல்லாருக்கும் சொல்கிறது போல் எனக்கு பொதுவாக சொல்லிடாதீங்க. அந்த உபாயமானது சம்பிரதாயமாக சாமானியமாக கூறும் உபாயமாக இருக்கக்கூடாது. ஆகவே எனக்கு ஸ்பெஷலாக விசேஷமாக சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.